வணக்கம் நண்பர்களே. இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. நான் அடிக்கடி தாம்பத்தியம், செக்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறது அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான். நிறைய ஆண்களுக்கு குடும்பத்தில் பேச முடியாத பிரச்சனை இது. இப்போ நான் சொல்ல போகிறது, ஒரு பெண் ஒரு ஆண் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது எந்த வேகத்தில் ஏங்கினால் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும். முக்கியமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுற ஆணும் பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எந்த வேகத்தில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஆனால் இது மருத்துவ பதிவுகள். நமக்கு முன்னோர் எழுதிய காமசூத்ரா, வாத்சாயனர் எழுதிய காமசூத்ராவில் இது இருக்குது. என்ன அப்படி? பொதுவாக ஆணும் பெண்ணும் உடல் உறவில் ஈடுபடும் பொழுது ஆணுக்கு பெண்ணை பார்த்தவுடனே உணர்ச்சி வேகம் எடுக்கும். அவன் வேகமாக ஏங்கி அவனுடைய விந்து வெளிப்பட்டுவிடும். இதற்கு பெரிய டைம்லாம் எடுக்காது. ஆனால் பெண்ணுக்கு அப்படி இல்லை. உணர்வு நிலைக்கு வர வேண்டும், அதிலிருந்து உடல் உறவுக்கு உடல் தயாராக வேண்டும் என்று பல நிலைப்பாடுகள் இருப்பதாக காமசூத்ராவும் சொல்கிறது, மருத்துவமும் சொல்கிறது. குறைந்தபட்சம் 14 நிமிடங்கள் ஆகும் ஒரு பெண் முழு திருப்தி அடைய அப்படின்னு. 14 நிமிஷம் ஒரு ஆண் விந்து வெளிவராமல் உடல் உறவில் ஈடுபடுறதுங்கிறது அத்தனை எளிதல்ல என்பதும் மருத்துவருடைய பொதுவான கருத்து. இதில் இருக்கிறவங்களை பற்றி விட்டுருங்க. அப்போது மனைவி உச்சநிலை அடைகிறதுக்கு முன்னாடியே ஒரு கணவன் விந்து வெளியேறிட்டால் அவனுடைய மனநிலையை நாம் விளக்கவே முடியாது. தாழ்வு மனப்பான்மை, அவனுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் எழும். மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எழும். இது ஒரு பக்கம். இப்போ எப்படி நடந்துக்கிட்டால் அந்த பெண்ணை முழு திருப்தி அடைய முடியும்? இன்னொரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் சரிதானே. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, மெதுவாக ஏங்குங்கள். எடுத்த உடனேயே நீங்கள் ஏங்க ஆரம்பிச்சிடாதீங்க. காமசூத்ராவில் சொல்லியிருக்கிற சில பொசிஷனை எடுத்துக்கிடுங்க, நேரத்தை எடுத்துக்கிடுங்க. அப்போது நீங்கள் நேரமாக ஆக ஒரு பெண்ணை அயன் பாக்ஸ் மாதிரி அப்படின்னு இந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் அயன் பாக்ஸில் சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலுமே அந்த சூடு குறையிறதுக்கு நேரம் ஆகும். அது மாதிரி ஒரு பெண் உச்சநிலையை காமத்தின் உச்சநிலை அடைந்த பிறகும் அது மெதுவாகத்தான் இயல்பு நிலைக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக சில ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு காமசூத்ரா சொல்லுது. ஸோ மிக மிக மெதுவாகன்னு நான் சொல்லலை, நிதானமாக செக்ஸில் உடல் உறவில் ஈடுபட்டு அந்த பெண்ணுக்கு அந்த நிலை உச்சநிலை அடைந்து பின்பு இயல்பு நிலை வரும் வரை அந்த பிளேவெல்லாம் பண்ணால் தான் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிக்கும். இதுதான் அந்த ரகசியமாக சொல்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக ஏன்னா அப்போ தான் வீடியோ சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.